Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரோக்கியமான கம்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்தான கம்பு லட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கம்பு லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு கம்பை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முழு கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கம்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கம்பை மிதமான சூட்டில் நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதோட கலர் மாறாமல் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நல்லா சாஃப்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 10லேருந்து 15 அளவுக்கு முந்திரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு காஞ்ச திராட்சையும் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே நெய்யிலே லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை இந்த நெய்யில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு கம்புக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நம்ம வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம கம்பு மாவில் சேர்த்துக்கலாம். வெல்லம் எல்லாமே கரைஞ்சி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்தைய திராட்சையை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக லட்டு பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக சுடு தண்ணி கூட நம்ம தெளித்து அதுக்கப்புறம் பிசைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு லட்டு பிடிக்க வந்துடும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து நம்ம அழகாக லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான கம்பு லட்டு நமக்கு தயாராகிடும். கம்பில் அதிக அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது, அதே மாதிரி கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. உடல் எடை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா தினமும் ஒரு வேளை கம்பு உணவு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கம்பு லட்டையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.